பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆதரவு அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலும் இணைந்தே அவங்க தேர்தலை சந்திக்க இருப்பதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 2026 சட்டப்பேரவை தேர்தல் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த முறை தாவேக்கரோடு கூட்டணி அமைத்துதான் போட்டியிடணும்னு சொல்லி பெரும்பாலான மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பிரதிநிதிகள் கூட விருப்பம் தெரிவித்து பல்வேறு சுற்று பேச்சுக்கள் நடத்தியதெல்லாம் பார்த்தோம். அப்ப தாவேக்காவோடு இணைந்து பயணித்திருந்தால் நம்ம ஒரு இன்னும் மகத்தான வெற்றியை பெற்றுக்கலாம் என்கிற பார்வை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று உடனடியாக இந்த ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் தாவேக்காவோட கொடுத்துட்டாங்க. எதிர்காலத்திலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், இனி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிப்பது என்பது இயலாத காரியம். அது சரியாக விடாது. மக்கள் மத்தியில் நமக்கான ஆதரவு நிலை என்பது போய்விடும் என்று கருதி காங்கிரஸ் கட்சி இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆதரவோடு மீண்டும் இடதுசாரிகள் ஒரு 6 பேர் ஆதரவு வந்ததுன்னா ஒரு பெரும்பான்மை கிடைத்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதில் எந்த பிரச்சனையும் எழாது. இதுல இன்னொரு பார்வை என்னன்னா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்ன முடிவெடுக்க போகிறார்கள், அந்த முடிவு அவர்கள் எடுக்கிற ஆதரவு நிலைப்பாட்டை தாவேகா விஜய் ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக இன்று மாலை அல்லது இரவுக்குள் அது தொடர்பாக நமக்கு தெளிவா இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சி முந்திக் கொண்டது என்றுதான் பார்க்கலாம் சகோதரன். சார், அவங்க கூட்டணி ஆதரவு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடும் போதே அவங்க இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியாரின் வழிகளை தங்களுடைய கூட்டணி உறுதியுடன் பின்பற்றும் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் காமராஜருடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதில் நாங்கள் இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு நோட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னாலும் இது நாடாளுமன்றத்தில் எதிர்மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா முழுக்க இந்த கூட்டணி, இந்த ஆதரவு அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸுக்கு இது முழுக்க ஆதரவா இருக்குமா, இல்ல ஒரு சறுக்கலை ஏற்படுத்துமா? நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ், திமுக அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் பாக்குறீங்க? இல்ல, இப்ப தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது எதிர்வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்காவுடன் சேர்ந்து பயணிப்பது அப்படிங்கிற முடிவை தான் காங்கிரஸ் எடுத்துட்டாங்க. நான் சொன்னது மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே அந்த பார்வை தான் இருந்தது. அங்க ராகுல் காந்தி ஆகட்டும், பிரியங்கா காந்தி ஆகட்டும், டெல்லியில் இருக்கிற பலருமே தாவேக்காவோடு இணைந்து போட்டியிட்டால் எதிர்வரும் காலத்திலேயும் கூட நம்ம ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை பலம் வரும், சட்டமன்றத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலாம், நாடாளுமன்றத்திலும் கணிசமான இடங்களை பெறலாம் என்கிற கருத்தாக்கம், பார்வை காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில தான் இப்போ இந்த உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எதிர்வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேக்காவுக்கான அந்த வாக்கு வங்கி என்பது சிதையாமல் இருக்கும், அது நமக்கு பலன் கொடுக்கும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருந்து ஆட்சியை இழந்த நிலையில் மீண்டும் ஒரு 5 ஆண்டுகளது எதிர்கட்சியாக செயல்பட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வருமா, 2029 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு நிலை பெருகுமா அப்படிங்கிற சந்தேகம் என்பதும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன் சகோதரன். சார், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே என்ன சொல்றாங்க? நேத்தி கூட மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ண கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு சில காங்கிரஸுடைய தொண்டர்கள்லாம் விருப்பப்பட்டிருந்தாங்க, காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து இந்த தேர்தலை மேற்கொண்டு சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா 190க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி இருக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போ தேர்தலுக்கு முன்பாகவே இது போன்ற எண்ணங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு. இருந்தாலும் நீண்ட காலம் திமுகவோடு பயணம் இருக்கிறதுனால அந்த கூட்டணியை முறித்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இருந்ததா சொல்றாங்க. அப்போ திமுக இந்த தேர்தலில் தோல்வியடைவதற்கு காங்கிரசும் ஒரு காரணமா இருந்திருக்கும் அப்படிங்கறத இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனே சொன்னார்ல, போதிய அளவுக்கு உடன்பட்டு களப்பணி ஆற்றல. காங்கிரசும் திமுகவும் சரி, திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் சரி, ஒரு இணக்கமான போக்கு தேர்தலில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பார்வை அவங்க தேர்தல் முடிஞ்சோன்னு இருந்தது. இடதுசாரிகளுமே கூட இடதுசாரிகளை திமுக மதிக்கவில்லைன்னு சொல்லி இடதுசாரி கட்சிகளுக்கு சேர்ந்த நம்ம KS போன்றவர்கள், K சௌந்தரராஜன் போன்றவர்கள்லாம் தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பார்வை திமுகவுக்கு எதிரான பார்வை என்பது அவங்களுக்கு இருந்தது.
பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்ததால திமுக அணியோடு தொடர வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராகுல் காந்திக்கே திமுகவோடு இணைந்து காங்கிரஸ் பயணிப்பதில் விருப்பம் இல்லை. இந்த 2026 தேர்தலில் அவர் தாவேகாவோட போகணும்னு தான் முடிவெடுத்தாரு. அங்க கார்கே சோனியா காந்தியை நம்ம ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் போய் சமாதானப்படுத்தி திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும், ஒருவேளை குறைவான இடங்கள்ல பெற்றால் நாம 80ல 2006ல தவற விட்ட அந்த வாய்ப்பை இப்போ கூட்டணி ஆட்சின்னு பயன்படுத்திக்கலாம் என்று சொல்லி ப. சிதம்பரம் மூலமா ஒரு 3 தொகுதியை அதிகமா வாங்கி அவங்க உடன்பட்டுட்டாங்க. ஆனால் கட்சியுடைய நீங்க குறிப்பிட்ட முன்னணி தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில அவருடைய இணக்கமான போக்கு இல்லை என்பதனுடைய வெளிப்பாடுதான். இப்ப அவர்கள் அதை வெளிப்படையா பேசி இனி தங்களின் எதிர்காலம் தாவேகா தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அடுத்தடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா சொன்னதுனால இன்றைக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று வந்தாலும் கூட காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படி அமைச்சரவையில் இடம்பெற்று 2029 தேர்தலிலும் ஒரு கணிசமான எம்பிக்களை பெற்றுவிடலாம் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்கலாம் சகோதரர். கூட குறிப்பிட்டிருக்கிறீங்க காங்கிரஸோட எதிர்காலம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோடு அப்படிங்கிறத அவங்க கணிச்சு இப்போ இந்த ஆதரவை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு கணிப்பை இடதுசாரிகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பாக்குறீங்களா? இது ஒரு பக்கம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து ஒரு சில கட்சிகள் கிட்ட ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதிமுகவும் இன்றைய தினம் ஒரு சில உறுதியா இருக்கிறாங்க, அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எம்எல்ஏக்கள் பேசப்படுவதா சொல்றாங்க. அதிமுகவும் ஒருவேளை ஆதரவை கொடுக்கறாங்க அப்படின்னா இதை காங்கிரஸும் சரி தமிழக வெற்றி கழகம் சரி எப்படி எடுத்துப்பாங்க? இல்ல இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல எடப்பாடி பழனிசாமி நிபந்தனையற்ற ஆதரவு வெளியிலிருந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்கு. ஆனா சி.வி. செல்வம், வேலுமணி போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா விஜய் அறிவித்து விட்டதால் அவர்களோடு இணைந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம், அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்கிற பார்வை நீங்க குறிப்பிட்ட ஒரு சில எம்எல்ஏக்கள் இல்ல பல எம்எல்ஏக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்களுடைய மனநிலை ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பது மாதிரி இருக்கு. இன்றைக்கு கூட திரு சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்களோட ஆலோசனை நடத்தி திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த கருத்தை வலியுறுத்த இருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. இன்று மாலைக்குள் நிச்சயமா அவங்க முடிவை எடுப்பார்கள். இந்த முடிவை தாவேகா எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறது? அதாவது வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை ஏற்குமா, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட்டணி ஆட்சி என்று தாவேகாவோடு வருகிற பொழுது அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுகிறோம் என்று அவர்களை இணைப்பார்களா? இதற்கு நீங்க குறித்த மாதிரி காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிறது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாங்க தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கு பெற மாட்டாங்க, உங்க வெளியில இருந்துதான் ஆதரவு தருவார்கள். ஒன்னும் அதிமுக தீண்டத்தகாத கட்சிகள் தான் இடதுசாரிகள் பார்க்க மாட்டார்கள். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவோடு இணக்கமாக கடந்த காலங்களில் பயணித்த கட்சி. எனவே தாவேகா விஜய் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அந்த நிலைப்பாட்டுக்கு காங்கிரசும் இடதுசாரிகளும் ஒப்புக்கொள்வார்கள் சகோதரா. அரசியல்ல எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி திரு துரைக்கருணா.